கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7வது மாதத்தை காண ஆண்டவர் கிரியை செய்தார். இந்த 4வது தேதிக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். 6 மாதம் அற்புத விதமாய் நடத்தினார். இந்த 7வது மாதம் ஆண்டவர் திருச்சபைக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறவர். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 17-18 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒருவேளை கடந்த மாதங்களில் விடுதலை இல்லாமல் வேதனையோடு பல கேள்வியோடு நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவரை விசுவாசியுங்கள். திரியேக தேவனின் 3வது ஆழ்தத்துவமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல விடுதலையை தருவார். அதே வேளையில் யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, சத்திய ஆவியானவர். ஆண்டவர் இயேசுவின் பெயர் அவர் சத்தியம். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் கட்டப்பட்ட அனுபவத்தில், நீங்கள் பிணைக்கப்பட்ட அனுபவத்தில் வேதனையோடு இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. உங்கள் விடுதலையை விரும்புகிறவர், உங்கள் சமாதானத்தை விரும்புகிறவர், உங்கள் உயர்வை விரும்புகிறவர். அவர் உங்களுக்கு அதை தருவார். அந்த ஆவியானவர் எப்பொழுது இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில எப்படி கிரியை செய்தார் என்றால், ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்தார். அதன் பிறகு 40வது நாள் மேலே போனார். அதைதான் பரமேறினார், பரலோகத்துக்கு போனார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று. அதன் பிறகு அவர் 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர், ஏற்கனவே ஆவியானவர் இந்த உலகத்தில் இருந்தாலும், தேவ பிள்ளைகள் நடுவில் இருந்து கிரியை செய்தாலும், வெளிப்படையாக அவர் பூமியிலே வெளிப்பட்ட நாட்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆவியானவர் தொடர்ச்சியாய் வெளிப்படையாய் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இதற்கிடையில் இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு சென்றார், பரமேறினார். ஆண்டவர் இயேசு அதைதான் 2-3 வாரங்களாக வியாழக்கிழமை தோறும் இந்த நேரலையில் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை புரியும்படி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை என் ஆண்டவர் இயேசு மேலே போனதினால் ஏற்பட்ட காரியம் என்ன என்பதை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிகள் 2ஆம் அதிகாரம் 33-34 படிக்கிறேன் பாருங்கள். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்ட இயேசு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். அப்போஸ்தல நடவடிகளில் ஆவியானவர் பூமியிலே இறங்கி வந்து கிரியை செய்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். பேதுரு என்ற தேவ அப்போஸ்தலர் அவர் இந்த விளக்கங்களை கொடுக்கிறார். 34 தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. தாவீது மரித்தார், ஆனால் அவர் பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை. நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து.
இதைதான் பேதுரு விளக்கி கொடுக்கிறார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று இன்னும் அநேக விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்கு போனது எதற்கு என்று சொன்னால், தாவீதுக்கு சொன்னதைப் போல அந்த வசனத்தில் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் சத்துருவின் திட்டங்கள் இருக்கிறது, அதை பாதத்துக்கு கீழே அதை முறியடிக்கும்படி. இதையே எபிரேய எழுத்தாளர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 11 அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து மேலே போயிட்டார். மேலே பரலோகத்திலே பிதாவாகிய தேவன், இயேசுவாகிய தேவன் இப்பொழுது மேலே போயிட்டார். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இருக்கிறது, சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. எனவே சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிற ஒரு நாட்கள் இருக்கிறது. இரண்டாவது, அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 5:31. இதையேதான் பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், அதாவது 30ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்ப ஆண்டவர் வலது கரத்தால் உயர்த்தப்பட்டது, பரத்திற்கு சென்றது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மேலே சென்றதின் நோக்கம் என்ன? இஸ்ரவேல் மனந்திரும்ப வேண்டும். இஸ்ரவேலர் அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவர்கள் மனந்திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகவே இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பலகரத்தால் உயர்த்தப்பட்டார். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 8, 9, 10. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி மேலே போனார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் விடுதலையாக்குகிறவர், மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அவரை பற்றி சொல்லி இருக்கு. ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? அவர் ஏறினவர் மட்டுமல்ல, இறங்கினார். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். எல்லா வானங்கள், வானம் இருக்கிறது, வானம், வானாதி வானம், எல்லாத்துக்கும் மேல அவர் உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் காரியம் என்ன? இயேசு ஏற்கனவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்.
இங்கே வந்த பிறகு அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அவைகளை எல்லாம் செய்து முடித்தார். மீண்டும் அவர் பரலோகத்திற்கு போயிருக்கிறார். அவர் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி நமக்காக பரிந்து பேச, நமக்காக பரலோகத்திலே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரும் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை குறித்து தியானிக்கும் போது ஏராளமான விஷயங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவர் உயிருள்ளவர், என் ஆண்டவர் உன்னதர், என் ஆண்டவர் பூமிக்கு வந்தார், என் ஆண்டவர் மேலே போயிருக்கிறார். அவர் உன்னதத்தின் தேவன், அவர் எல்லாருக்கும் உரியவர். அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவருக்காக வாழுங்கள், அவரை விட்டு விலகாதிருங்கள், அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், அவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அவரை போல மாற அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா விடுதலையையும், எல்லாவித கிருபைகளையும், எல்லாவித பலனையும், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை தோறும் இரவில் இந்த வார்த்தையை நாங்கள் ஜனங்களுக்கு என் ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிவிக்கிறோம். இன்றைக்கும் சில வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி இருக்கீங்க. ஜனங்கள் பார்க்கட்டும், கேட்கட்டும், உணரட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், விடுவிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பரலோகத்துக்கு ஆயத்தப்படட்டும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.